ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திகை தீபத்துக்கு யூஸ்ஃபுல்லான சூப்பரான டிப்ஸ்லாம் பார்க்க போகிறோங்க. ஃபஸ்ட்டு டிப்ஸில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டிலையே திரி வந்து ஈஸியாக எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரி காட்டனை யூஸ் பண்ணி சிம்பிளாக டக்குன்னு வந்து ரெடி பண்ணி முடிச்சிடலாம். எப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள். அந்த காட்டனை இந்த மாதிரி தனித்தனியாக சின்ன சின்ன லேயராக வந்து எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிரித்து எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பிரித்து எடுத்து வச்சுக்கிட்டு ஒரே ஒரு பட்ஸ் எடுத்துக்கோங்க. அந்த பட்ஸுடைய 2 முனைகள்லேயே இருக்கக்கூடிய அந்த பஞ்சுகளை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடலாங்க. இந்த மாதிரி ரிமூவ் பண்ண பிறகு இந்த ஸ்டிக்கை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த பட்ஸுடைய ஸ்டிக்கை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அழகாக உள்ளே வச்சு அந்த பஞ்சில் ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. ரோல் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஸ்டிக்கை வந்து வெளியே எடுத்துருங்க. லைட்டாக வந்து பிடிச்சி எடுத்திங்கன்னா போதும், ஈஸியாகவே அந்த ஸ்டிக் வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் இந்த ரோல் பண்ண பஞ்சை வந்து நல்லா டைட்டாக வந்து கையில் வந்து ரோல் பண்ணி விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சூப்பரான திரி வந்து கிடச்சிருங்க. இந்த மாதிரி நம்ம விளக்கு திரி ரெடி பண்ணுறதுக்கு கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு ஸ்டிக் இருந்தால் போதும். அந்த பட்ஸ் ஸ்டிக்கை யூஸ் பண்ணி ஈஸியாக வந்து ரோல் பண்ணி நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம விளக்கு திரிகளை கொஞ்சம் கனமாகவே ரெடி பண்ணிக்கணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு எவ்வளோ காற்று அடித்தாலும் விளக்கு வந்து அணையவே அணையாது. பாருங்கள், இந்த மாதிரி நான் எப்படி கனமாக ரெடி பண்ணணும் அதே மாதிரி நீங்களும் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு நீங்கள் விளக்கு ஏற்றி பாருங்கள். எவ்வளோ காற்றடிச்சாலும் விளக்கு அணையவே அணையாதுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் எடுத்துருக்க எல்லா பஞ்சுகளையும் அழகாக வந்து அந்த ஸ்டிக்கை யூஸ் பண்ணி நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். உங்ககிட்ட பட்ஸ் ஸ்டிக் இல்லை உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா நீங்கள் இதுக்கு பதிலாக நீங்கள் ஊதுவத்தி குச்சி இருக்கு இல்லைங்களா, அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஊதுவத்தி குச்சியில் இருக்கக்கூடிய அந்த ஊதுவத்தி எல்லாத்தையுமே தனியாக ரிமூவ் பண்ண பிறகு அந்த குச்சியை வந்து இந்த மாதிரி நம்ம ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும். பாருங்கள், நான் எவ்வளோ சீக்கிரம் வந்து ரெடி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரீ டைமில் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு விளக்கு ஏற்றும் போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. சட்டுன்னு திரியை எடுத்து விளக்கு ஏற்றிட்டு போயிட்டே இருக்கலாம். டைமும் உங்களுக்கு சேவ் ஆகும். நீங்கள் எப்போச்சும் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த நேரங்களில் இந்த மாதிரி அழகாக ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இனிய கார்த்திகை தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள். எல்லாருமே சந்தோஷமாக ஹாப்பியாக வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை தீபத்தை செலிப்ரேட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு காற்றடிச்சாலும் உங்களுக்கு விளக்கு வந்து அணையவே அணையாது, நின்று எரியுங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாங்க. நெக்ஸ்ட் டிப்ஸில் இந்த மாதிரி பிளாஸ்டிக் மூடியை வந்து சூப்பராக ரீயூஸ் பண்ணிக்கலாம். எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது கூடவே ஒரு 3 கிளிப் எடுத்திருக்கேன். துணிக்காய வைக்கிற கிளிப்பு தான். இந்த மூடியில் வந்து பார்த்திங்கன்னா மேலே 2 ஹோல்ஸ் போட்டுட்டு ஒரு கயிறை வந்து கட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம டபுள் சைட் டேப்பை வந்து தேவையான அளவுக்கு கட் பண்ணி இந்த கிளிப்புடைய ஒரு சைடில் மட்டும் இந்த மாதிரி நான் எப்படி ஓட்டணும் அதே மாதிரி நீங்களும் ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் நிறையவே வந்து டேப் வந்து கட் பண்ணி ஓட்டிக்கோங்க. அப்போ தான் இந்த ஆர்கனைசர் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் எடுத்துருந்தேன் அந்த 3 கிளிப்லேயுமே அழகாக 3 டேப் வந்து ஒட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம ஸ்டிக்கர்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த பிளாஸ்டிக் மூடியில் ஒட்டி விட்டுடலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு ஒட்டி எடுத்துக்கோங்க. நம்ம சூஸ் பண்ண அந்த பிளாஸ்டிக் மூடி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 5 கிளிப்ஸ் கூட இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் சின்ன மூடி எடுத்துருக்கிறதால ஒரு 3 கிளிப் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன். பாருங்கள், அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஒரு ஸ்ட்ராங்கான கயிறை எடுத்து மேலே ஹோல்ஸ் போட்டோம் இல்லைங்களா, அது வழியாக இந்த மாதிரி வெளிப்பக்கமாக இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு டைட்டாக வந்து நாட் போட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நம்மளுடைய சூப்பரான கிச்சன் ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த ஆர்கனைசரை உங்களுக்கு தேவையான இடத்துல நீங்கள் ஹேங் பண்ணிக்கோங்க. ஹேங் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய மசாலா பேக்கெட்ஸ்லாம் இதில் வந்து ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். காஃபி தூள் பேக்கெட்ஸ்லாம் ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக நம்ம மசாலா பேக்கெட்டாக இருக்கட்டும், காஃபி தூள் பேக்கெட்டாக இருக்கட்டும் பிரிச்சுட்டோம் அப்படின்னா ஓப்பன் பண்ண பிறகு அதை க்ளோஸ் பண்ணி ஏதாச்சும் ஒரு இடத்துல வச்சுருவோம். பட் கீழே வந்து சிந்திக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ணி அதில் நம்ம ஹேங் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்ம யூஸ் பண்ணி முடித்த பிறகு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு அழகாக அந்த கிளிப்பில் லாக் பண்ணி விட்டுடலாம். கீழவும் சிந்தாதுங்க. இந்த ஆர்கனைசரை இன்னொரு பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய கிச்சன் டவல்ஸில் இதில் ஹேங் பண்ணி வச்சுக்கலாம். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 3 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 3ல் இந்த மாதிரி நம்ம சிரப் பாட்டில்லாம் யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போடக்கூடிய அந்த காட்டன் பாக்ஸை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த காட்டன் பாக்ஸை வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தேவையில்லாத போர்ஷன்ஸ்லாம் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற மாதிரி இந்த அட்டைகளை கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்களும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த அட்டைகளை நம்ம தூக்கி போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி அழகாக நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான ஒரு சூப்பரான டிப்ஸ்க்கு பயன்படுத்திக்கலாம். பாருங்கள், ஒரு பாக்ஸை கட் பண்ணிங்க அப்படின்னாவே 10 பீசஸ்க்கு மேலவே கிடைக்குங்க. பாருங்கள், இப்போ நான் இன்னொரு பாக்ஸையும் அதே மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். எனக்கு மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 பீசஸ் கிடச்சிருக்கு. இந்த 30 பீசஸை யூஸ் பண்ணி நான் என்ன செய்ய போகிறேன்னு பார்த்திங்கன்னா
கார்த்திகை தீபம் அப்படின்னாவே நம்ம நிறைய விளக்கெல்லாம் ஏற்றுவோம் இல்லைங்களா? அப்படி விளக்கெல்லாம் ஏற்றி வைக்கும்பொழுது, ஏற்றி முடிச்சு எரிஞ்ச பிறகு நம்ம அந்த விளக்க எடுத்தோம் அப்படின்னா, அடியில வந்து பார்த்திங்கன்னா, தரையில நிறைய ஆயில் வந்து அப்படியே படிஞ்சிருக்கும். அந்த கரை வந்து போகவே போகாது. ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ரிமூவ் பண்ணுறதுக்கு. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய அந்த மருந்து பாட்டிலுடைய காட்டன் பாக்ஸை வந்து பார்த்திங்கன்னா, அழகாக கட் பண்ணி நம்ம இந்த மாதிரி அகல் விளக்குக்கு கீழே வச்சு விட்டுட்டு நம்ம விளக்கு ஏற்றி வச்சோம் அப்படின்னா, நம்மளுக்கு அந்த எண்ணெய் கரை வந்து பார்த்திங்கன்னா, தரையில் படியவே படியாதுங்க. ஸோ நம்ம விளக்கு ஏற்றி முடித்த பிறகு விளக்குலேருந்து வரக்கூடிய அந்த எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த அட்டையிலேயே படிஞ்சிரும். ஸோ நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். தரையிலேயே வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் கரை படியாதுங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 4 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 4ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, கார்த்திகை தீபத்துக்கான ஒரு டிப்ஸ் தாங்க. விளக்கு வந்து ரொம்ப நேரம் அணையாமல் நின்று எரியறதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் பார்க்க போகிறோம் பாருங்கள். நம்ம வீட்டில் விளக்கு திரி வந்து நீட்டாக தான் போடுவோம். அப்படி நீட்டாக போடாமல் இந்த மாதிரி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த காட்டனை வந்து குட்டி குட்டியாக வந்து பார்த்திங்கன்னா ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியாக ரோல் பண்ணி முடித்த பிறகு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த காட்டன் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து லேயர் லேயராக தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கோங்க. பிரித்து எடுத்துக்கிட்டு அந்த காட்டன் லேயருக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த உருண்டைகள், அதாவது காட்டன் உருண்டைகளை அதுக்குள்ளே வச்சு பேக் பண்ண போகிறோம் பாருங்கள். இந்த மாதிரி நான் வந்து 10 உருண்டைகள் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த 10 காட்டன் மூட்டைகளையும் அழகாக வந்து இந்த மாதிரி அந்த காட்டன் லேயரில் வச்சு நம்ம அழகாக ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் அந்த பூண்டு வெடி இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம அழகாக திரிச்சு விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சூப்பரான திரி கிடச்சிரும். இந்த குண்டு திரியை யூஸ் பண்ணி சூப்பராக விளக்கேற்றலாம். விளக்கும் வந்து பார்த்திங்கன்னா அணையவே அணையாது, ரொம்ப நேரத்துக்கு எரியும். அதே நேரத்தில் உங்களுக்கு விளக்குக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய் கரை வந்து படியவே படியாதுங்க. இந்த மாதிரி நம்ம குண்டு திரி வச்சு யூஸ் பண்ணும்போது சென்டரில் தான் உங்களுக்கு எரியும் விளக்குன்றதால எண்ணெய் வந்து அந்த அகல் விளக்குக்கு கீழே வரவே வராது. ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கார்த்திகை தீபத்துக்கு இந்த மாதிரி நீங்கள் குண்டு திரி ரெடி பண்ணி விளக்கு ஏற்றி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃப்ரீ டைமில் இந்த மாதிரி அழகாக ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த எல்லா காட்டன் உருண்டைகளையும் அழகாக பேக் பண்ணிவிட்டேன். இந்த மாதிரி பேக் பண்ணி அழகாக அந்த திரியை வந்து திரித்து எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டு நீங்கள் ஆயில் கூட கொஞ்சம் நினச்சி வச்சுக்கலாம். நினச்சி வச்சிட்டிங்க அப்படின்னா இன்னுமே ஈஸியாக இருக்கும். நீங்கள் கோவிலுக்கெலாம் எங்கன்னா போகிறீங்கன்னா கூட டக்குன்னு ஒரு 2 திரி எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டு போயிட்டே இருக்கலாம். இல்லை அந்த பாக்ஸையே கூட அப்படியே கொண்டு போயிட்டு விளக்கு ஏற்றும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து வீட்டில் தான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்றதால ஆயில் ஆட் பண்ணலை. விளக்குலேயே ஆயில் டைரெக்டாக ஆட் பண்ணி ஏற்றிக்க போகிறேங்க. இந்த மாதிரி அகல் விளக்கில் சென்டரில் வந்து அந்த குண்டு திரியை வச்சு விட்டுருங்க. வச்சு விட்டுட்டு உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஆயிலை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அந்த திரியிலையும் ஆயில் படுற மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம விளக்கு ஏற்றணும் அப்படின்னா பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி விளக்கு எரியும் பொழுது உங்களுக்கு சென்டரில் தான் விளக்கு எரியுன்றதால உங்களுக்கு ஆயில் வந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை. ஸோ ஆயில் தீரும் பொழுது கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த கார்த்திகை தீபத்துக்கு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 5 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 5ல் நம்ம வீட்டில் நிறைய அகல் விளக்கு வந்து கார்த்திகை தீபத்துக்கு ஏற்றுவோம். அப்படி கார்த்திகை தீபத்துக்கு விளக்கு ஏற்றும்போது அந்த எல்லா விளக்குகளுக்கும் சட்டுன்னு வந்து எப்படி மஞ்சளும் குங்குமமும் வைக்கிறதுன்னு பார்க்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் மஞ்சள் வந்து வைக்கும்பொழுது மஞ்சளில் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணிக்கு பதிலாக நீங்கள் பால் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா பார்க்க ரொம்பவே பிரைட்டாக இருக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பூஜை அறைக்கும் சரி வாசக்காலுக்கும் சரி இந்த மாதிரி பால் ஆட் பண்ணி மஞ்சளில் நீங்கள் மஞ்சள் பூசுனீங்க அப்படின்னா ரொம்பவே பிரைட்டாக இருக்கும். காய காய பிரைட்னஸ் வந்து இன்னுமே அதிகமாக இருக்குங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு பிரைட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 6 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 6ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எல்லா அகல் விளக்குக்கும் சட்டுன்னு எப்படி மஞ்சள் வைக்கிறதுன்னு பார்க்கலாங்க. பாருங்கள், விரல்களில் எடுத்து ஒவ்வொன்றா வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி அந்த அகல் விளக்குகளை கவுத்து போட்டு அழகாக அந்த மஞ்சளில் நீங்கள் டிப் பண்ணி எடுத்திங்கன்னா போதும். ஃபுல்லாகவே வந்து மஞ்சள் வந்து உங்களுக்கு பட்டுடும். டக்குன்னு வந்து மஞ்சள் வச்சு முடித்த மாதிரி இருக்கும். எவ்வளோ விளக்கு இருந்தாலும் போதுங்க, ஒரே நிமிஷத்தில் வச்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ சீக்கிரம் வேலை முடியுதுன்னு சொல்லிட்டு. அகல் விளக்குகளை ஏற்றுறதுக்கு முன்னாடி நீங்கள் எப்போவுமே தண்ணியில் வந்து போட்டு வச்சுக்கோங்க. மார்னிங் நீங்கள் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா ஈவினிங் வந்து எடுத்து நீங்கள் அழகாக அகல் விளக்குகளை ஏற்றிக்கலாம். எதுக்காக தண்ணியில் போட்டு ஊற வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விளக்கேற்றும் போது அகல் விளக்கு எண்ணெயை வந்து உறிஞ்சாமல் இருக்கிறதுக்காக நம்ம தண்ணியில் போட்டு விளக்குகளை ஊற வச்சு ஏற்றினோன்னா எண்ணெய் வந்து குடிக்காமல் இருக்கும் அகல் விளக்கு. ஸோ உங்களுக்கு எண்ணெயும் நிறைய தீந்து போகாது, டக்கு டக்குன்னு தீந்து போகாமல் இருக்கும். நீங்கள் நிறைய விளக்குகளும் ஏற்றிக்கலாம். எண்ணெயும் வந்து பார்த்திங்கன்னா மிச்சப்படுத்திக்கலாங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.
டிப்ஸ் நம்பர் 7 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 7ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே மஞ்சள் குங்குமம் வைக்கும்பொழுது ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. ஒரு பிளாஸ்டிக் மூடியோ ஏதாச்சும் ஒண்ணு எடுத்துக்கோங்க. அந்த மூடியில வச்சு இந்த மாரி குங்குமத்த வைக்க ஆரம்பிங்க. ஸோ லாஸ்ட்டா வந்திருக்கக்கூடிய குங்குமத்த நம்ம அழகா ரீயூஸ் பண்ணிக்கலாம். கீழவே வந்து வச்சோம்னா, எல்லா குங்குமமும் கீழ தான் போகும். அந்த குங்குமத்த வாரி நம்ம கீழ தான் கொட்டுவோம். அப்படி கொட்டாம இந்த மாரி ஒரு மூடியில வச்சு யூஸ் பண்ணும்போது, அந்த குங்குமத்த நம்ம ரீயூஸ் பண்ணிக்க முடியும். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த கார்த்திகை தீபத்துக்கு நான் சொல்லியிருக்க எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.